ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ்லம்யா சேனலுக்கு உங்களே வரவேற்கிறோம். இன்னைக்கு எல்லா வயதினரும் ரொம்ப விரும்பக்கூடிய முட்டை கிரேவி சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சு தண்ணி ஊற்றி முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வேகணும்னு நினச்சிங்கன்னா முட்டையை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். சப்போஸ் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விட்டு வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டை வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு தக்காளியை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி நல்லா கூட்டாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள். மசாலா பொருட்களை போட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கொதி வர கேப்பில் நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் நான் 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பாலை அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். கிரேவி கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதி வர்றது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி எல்லா பக்கமும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா கொதித்து வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வேக வச்ச முட்டையை நம்ம தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு முட்டையில் கீரல் போட்டுடலாம். கீரல் போடுறப்ப மசாலா எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே சேரும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கீரி வச்சுருக்கிற முட்டையை போட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கிரேவி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளோட கிரேவி நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முட்டை கிரேவி இன் தமிழ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். முட்டை கிரேவி சாதம், சப்பாத்தி இதுக்குள்ளெலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.